காளிபுரம் கிராமத்தில் பாலா என்ற விவசாயி தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒரே ஒரு பசுதான் இருந்தது. அந்த பசுவும் வயதானது. அதிலிருந்து கிடைக்கும் பாலை விற்று வாழ்க்கை நடத்தி வந்தார். ஏங்க, நம்ம மாடுக்கு ரொம்பவும் வயசாயிடுச்சு. அது பால் கூட கம்மியா தான் கொடுக்குதுல்ல. நானும் வேலைக்கு போறேன்னு சொல்றேன், கேட்கவே மாட்டேன்றீங்க. இதுக்கப்புறமும் இந்த மாட்டோட பால் மட்டுமே நம்மளால நம்பின்னு இருக்க முடியாதுங்க. வேற எதுனா தொழில் செய்யணும். ஆமாம்மா, நானும் அதை தான் யோசிச்சுன்னு இருக்கேன். என்ன பண்ணுறது? இவ்வளோ நாள் நம்ம கூடவே இருந்துடுச்சு, இப்போ வயசாடுச்சுன்னு விட்டுட்டா எப்படிம்மா? கடைசி வரையும் நம்ம தானே பார்த்துக்கணும். நானும் மல்லிகை கடையில் வேலைக்கு கேட்டிருக்கேம்மா, வர சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரத்துலேருந்து போகலான்னு தான் இருக்கேன். நானே சொல்லலான்னு இருந்தேன். அடுத்த வாரமும் ஆச்சு. பாலா ஒரு மளிகை கடையில் வேலைக்கு சேர்ந்தார். அந்த கடையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டுன்னு இருந்தார். காலையில் 8 மணிக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு தான் வந்துன்னு இருந்தார் வீட்டுக்கு. என்னங்க இது இவ்வளோ லேட்டா வரீங்க? மாட்டையும் பார்த்துனேன், உங்க அப்பாவையும் பார்த்துனேன், வீட்டையும் பார்த்துனேன். என்னால முடியலங்க. இவ்வளோ லேட்டா வரீங்க. சம்பளம் ஜாஸ்தியா இருந்தா கூட பரவாயில்ல, சம்பளம் ரொம்பவும் கம்மி. அதுக்கு இவ்வளோ நேரம் செய்யணுமாங்க? வேற எதனா வேலைன்னா தேடிக்கோங்க, இது வேணாம். வேலையில் சேர்ந்த 2 நாள்லேயே இப்படி சொல்கிறியம்மா? வேறு வேலை வச்சுக்கிட்டு நான் என்ன போகாமலையா இருக்கேன்? வேறு எந்த வேலையும் கிடைக்க மாட்டேன்தே. இப்போதைக்கு இதுதாம்மா கிடைச்சிருக்கு. வேறு என்ன பண்ணுறது? கொஞ்ச நாளாவது போயிட்டு அதுக்கப்புறமா மாறிக்கிறேன். சரி சாப்பிட்டியா? அப்பா தூங்கிட்டாரா? நான் சாப்பிட்டேன். நீங்கள் வாங்க சாப்பிடுங்க. உங்க அப்பா அங்கே தான் ரூமில் தூங்கின்னு இருக்காரு. பாலாவும் அந்த கடையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுன்னு இருந்தார். 4 ஆள் செய்கிற வேலையை இவர் ஒருத்தரே செஞ்சுன்னு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் பாலாவோட அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. ரொம்பவும் சீரியஸாக இருக்காருன்னு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க. இதை நினச்சி 2 பேருக்கும் ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. 1 வாரமாக ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க அப்பாவை காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. பாலாவும் 1 வாரமாக வேலைக்கே போகல. அவங்க அப்பா உடம்பு கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்தார். ஏன்பா பாலா, வேலையெல்லாம் உனக்கு இல்லை, இங்கேருந்து நீ போகலாம். சொல்லாமல் கொல்லாமல் 1 வாரமாக லீவு போட்டுட்டு இப்போ வேலைக்கு வந்திருக்கியா நீ? ஆனால் என்னென்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவும் உடம்பு முடியாமல் ஆயிடுச்சுண்ணா, அதனால தான் வர முடியல. நான் வரலன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் தானே, மன்னிச்சிடுங்கண்ணா. டைமே இல்லை வந்து சொல்கிறதுக்கு. வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கண்ணா. இந்த வேலையை விட்டால் எனக்கு வேறு வேலையே இல்லை. இல்லைப்பா, நான் வேலைக்கு வேறு ஆளை எடுத்துட்டான்னு இங்கேருந்து போகலாம். 2 பேருக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கெல்லாம் வச்சுக்க முடியாது. புதுசாக ஆள் சேர்த்துட்டு இருக்கான். அவன் லீவ் போடாமல் வந்துன்னு இருக்கான். நான் அவனையே வச்சுக்கிறேன். நீ இங்கேருந்து போகலாம். ஏங்க, வேலைக்கு போறேன்னு போனீங்க, இப்போ என்னடானா தனியாக வந்து உக்காந்துன்னு இருக்கீங்க? என்னாச்சுங்க? எதனா பிரச்சனையா? ஆமாம்மா, 1 வாரமாக மளிகை கடைக்கு வேலைக்கு போகல. உங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கம்மா. எந்த வேலையும் கிடைக்கவும் இல்லை. எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படி இல்லைன்னா பட்டணத்துக்கு தான் வேலைக்கு போகணும். பட்டணத்துக்கு எப்படி உன்னையும் தனியாக விட்டுட்டு அப்பாவையும் தனியாக விட்டுட்டு போகிறது? அவருக்கு வேறு உடம்பு முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா. பட்டணத்தில் வீட்டு வாடகையும் அதிகமாக இருக்கும். அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுன்னு உக்காந்துன்னு இருக்கம்மா. ஏங்க, நான் ஒன்று சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நம்ம மாடை வித்துடுவோங்க. அதை வித்துட்டு அதுல வர காசை வச்சு நம்ம எதனா கடை ஆரம்பிப்போங்க. துணி கடை, மளிகை கடை, இது மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு நிறைய காசு வேணும். இப்போதைக்கு நம்ம கிட்ட காசும் இல்லை, அதை செய்யவும் முடியாது. நம்ம ஏதோ ஒரு சாதாரணமா தள்ளு வண்டி கடையில ஏதாவது சாப்பாடு கடை வைக்கலாங்க. ஆமாம்மா, நீ சொல்கிற மாதிரி தான் இதுக்கப்புறம் செய்யணும். மாடை விற்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசே இல்லை. வேறு என்ன பண்ணுறது? மாடு யாரென்னா வாங்குறாங்களா, எவ்வளோ என்னென்னலாம் விசாரித்து பார்க்குறேன். பாலா அந்த மாடை 5,000 ரூபாய்க்கு ஒருத்தர்கிட்ட விற்றாரு. ஆனால் என் மாடு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கண்ணே. அந்த காசை வச்சு ஒரு சிக்கன் 65 கடை ஆரம்பித்தார். கஸ்டமர்ஸ் ஒருத்தராக பாலா கடைக்கு வர ஆரம்பித்தாங்க. என்ன பாலா தம்பி, சொந்தமா தொழில் ஆரம்பிச்சுட்டு இருக்கு போலயே. நல்லா இருப்பா. சரி, மீன் ஒரு 30 ரூபாய்க்கு கொடுப்பா. ஐயோ பாட்டி, நான் இன்னைக்கு தான் கடை ஆரம்பிச்சிருக்கேன். மீனெல்லாம் இல்லை பாட்டி. இந்த சிக்கன் கடை நல்லா போச்சுன்னா அதுக்கப்புறம் தான் மீனெல்லாம் கூட சேர்த்து விற்க ஆரம்பிக்கணும். முதல்ல கடை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா அதெல்லாம் வச்சுக்கலான்னு கம்முன்னு ஆயிட்டேன் பாட்டி. சிக்கன் கூட ஒரு பிளேட்டு 30 ரூபாய் தான். கொடுக்கட்டுமா பாட்டி? ஐயோ, என்ன தப்பா நினைச்சுக்காத பாலா. எனக்கு மீன் தான் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த காசுல சிக்கன் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி மீன் சாப்பிட்றது? நான் இன்னொரு நாள் காசு இருக்கும் போது கண்டிப்பா உன் கடையில வந்து வாங்குறேன்ப்பா. தப்பா நினைச்சுக்காத, நான் வரேன். பாலா கடைக்கு ஒருத்தராக கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க.
பாலாவோட கடையும் ரொம்பவும் நல்லாவே போயின்னு இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு 2 மாசமும் ஆச்சு. அன்னைக்கு ஒரு நாள் பாலா கடையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு வந்துன்னு இருந்தாரு. அப்பன்னு பார்த்து ஒரே மாடு கத்துற சவுண்டாவே இருந்துச்சு. என்ன இது, இந்த மாடு இப்படி கத்தின்னு இருக்கு பாவம். இந்த மாடு கத்துறது கேட்டா நம்ம மாடு நமக்கு ஞாபகம் வருது. விடாம கத்தினே இருக்கு, என்னாச்சுன்னு ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம். ஏன் மாடு தான் இவ்வளோ நேரம் கத்தின்னு இருந்திருக்கு, ஏன்னா இப்படி போட்டு அடிச்சுன்னு இருக்கீங்க அந்த மாடை? உங்களுக்கு மனசாட்சின்னு இருக்கானா? வாயில்லாத ஜீவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே. ஏதோ மாடா தம்பி, காசு கொடுத்து வாங்கியிருக்கிறது நான். இது ஏன் மாடு, நான் திட்டுவேன் அடிப்பேன் என்ன வேணா பண்ணுவேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரு? உங்கள்தா இருந்தால் நீங்கள் என்ன வேணா பண்ணுவீங்களா? நான் அந்த 5000 ரூபாவை கொடுத்துட்றேன், என் மாடை கொடுத்துடுங்க. தம்பி, இது ஏன் மாடு, நான் என்ன ரேட் சொல்கிறேனோ அதுதான். 5000 ரூபாலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாடு இப்போது 2 மாசமா சாப்பாடு போட்டு நான் வளர்ப்பேனா 5000 ரூபாய் கொடுத்து வாங்கி எடுத்துன்னு போயிடுவானா. இதோட விலை இப்போ 10,000 ரூபாய். காசு இருந்தால் கொடுத்துட்டு எடுத்துன்னு போ. இன்னைக்கு என்னங்க ஆச்சு, சோகமா உக்காந்துன்னு இருக்கீங்க? நம்ம மாடு விற்றோம்ல, அந்த மாட்டுக்காரன் நம்ம மாடை போட்டு அடிச்சுன்னு இருக்காமா. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு. 5000 ரூபாய் கொடுத்துட்றேன், என் மாடை கொடுனா அதோட விலை 10,000 ரூபான்றான் மாமா. அதான் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கின்னு வந்துட்டா என்னன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். வாங்கின்னு வந்துடலாமாம்மா? என்னங்க சொல்றீங்க? நம்ம மாடு பால் கொடுக்கலன்னா அவன் போட்டு அப்படி அடிக்கிறானா? இப்போ உங்க அப்பாவோட உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லதாங்க இருக்காங்க. நீங்களும் சொந்த தொழில் ஆரம்பிச்சிட்டீங்க. நானும் இப்போ வீட்டில் சும்மா தாங்க இருக்கேன். அந்த மாடை கூப்பிட்டு வந்துருங்க, நானே பார்த்துக்கிறேன். எதனா ஒரு அர்ஜென்ட்னா கூட நீங்க வந்துருவீங்கல்ல, முதல்ல போய் கூப்பிட்டு வந்துருங்க. பாலாவும் அந்த 10,000 ரூபாய் கொடுத்து அந்த மாடை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த மாடு ரொம்பவும் சந்தோஷமா வந்துச்சு வீட்டுக்கு. ஏப்பா, இப்போதான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. காசு இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுன்னு இருந்தோன்னு தாமா ஒன்றும் வித்தோம். வயசாயிடுச்சுனால நாங்க ஒன்றும் விற்கல. எங்களை மன்னிச்சிடுமா, எங்களால நீ அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. சரி, அவர் வந்த உடனே காஃபி கேட்பாரு. பால் எவ்வளோ வருதோ அவ்வளோ கறந்து எடுத்துன்னு போய் வைப்போம். அப்படி கொஞ்சம் நிறைய வந்தா போய் வித்துட்டு வந்துடுவோம் நம்மளே. ஏங்க, அந்த பாத்திரத்துல கொஞ்சம் பாருங்களேன். நீங்க வந்தது காஃபி கேப்பீங்கன்னா சுட சுட போடலான்னு பால் கறந்து வச்சங்க. ஆனா இப்போ அந்த பாத்திரத்தை பார்த்தா அதுல பால் இல்லைங்க, ஏதோ பளபளன்னு மின்னுது. தங்க கலர்ல இருக்குங்க. ஒருவேளை தங்கமா என்னன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்க. அந்த பாத்திரம் ஃபுல்லா பால் இருந்துச்சுங்க. இப்ப போய் பார்த்தா எறும்பு சைஸ்ல ஏதோ தங்க கட்டி மாதிரி இருக்குங்க. அட ஆமாம்மா, இது தங்கம் தான். என்னம்மா இது, பாலுக்கு பதில் தங்கம் இருக்கு. நம்ம மாடு நமக்குன்னு கொடுத்துருக்குமா. அந்த மாட்டுக்காரன் 10,000 ரூபாய் சொல்லியும் நம்ம வாங்கின்னு வந்தோம்ல இந்த மாடை. ஒருவேளை இது நமக்கு பரிசு கொடுத்துருக்காமா, என்னவோ விடு. அதுக்கப்புறம் அந்த மாடு டெய்லியும் இவங்களுக்கு குட்டி குட்டி தங்கமாக கொடுத்துன்னு இருந்துச்சு. அந்த தங்கத்தெல்லாம் விற்று ஒரு பெரிய வீடை கட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாட்டு பண்ணையே ஆரம்பித்தாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமாக போயின்னு இருந்துச்சு. ஒரு பிளேட்டு சிக்கன் எவ்வளோக்கு விற்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள்.